கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் கோர விபத்தில் யார் காரணம் என்பதை நாளைக்கு தெரிந்துவிடும் மக்களை. நாளைக்கு உச்ச நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இதற்கான விஷயங்களை அவர்கள் ஆங்காங்கே விசாரித்துக் கொண்டு பல விஷயங்கள் பலவிதங்களாக தெரிந்து கொண்டு இப்போது அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதற்கான முற்றுப்புள்ளி யார் காரணம் என்பதை நாளைக்கு உங்களுக்கு தெரிய காத்திருக்கிறது. மக்கள் இதற்காக காத்திருங்கள். நமக்கு 42 உயிரை நமக்கு இழந்திருக்கிறோம். அந்த உயிருக்கு யார் உத்தரவாதம் என்பதை நாளைக்கு தெரிந்துவிடும். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்தது, யார் மீது பழியை சுமத்திருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆங்காங்கே ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போது இப்போ பல விஷயங்கள் பல வாதங்கள் சொல்லப்படுவது என்னவென்றால் விஜய் மீதும் தவறில்லை, போலீஸ் மீதும் தவறில்லை என்று பல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இதற்கு இப்போது புரிகிறதா? உச்ச நீதிமன்றத்தில் இந்த விஷயம் சென்றபோது பல பேர்கள் அப்ரூவர் ஆகிறார்கள். அவர்கள் யார் என்பதும் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஆனாலும் புரிந்த வரைக்கும் புரியட்டும். நாளைக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உச்ச நீதிமன்றம் வைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. இதற்கு சிபிஐ விசாரணை வருமா அல்லது இதோட முடிந்து விடுமா இல்லது இந்த தீர்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுமா? இன்னும் தொடர்ந்து தாவேகா கட்சியினர் எப்படி செயல்பட போகிறார் என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளி இந்த விஷயத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது ஒரு புரளியை கிளப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். தாவேகா கட்சியினரும் எடப்பாடி கட்சியினரும் ஒன்று சேரப் போகிறார்கள். அதிமுக கட்சியும் தாவேகா கட்சி கூட்டணி சேரப் போகிறார்கள் என்பதற்கான சில விஷயங்களையும் கிளப்பி விடுகிறார்கள். இது அத்தனையும் உண்மை கிடையாது. இதை நிச்சயமாக தாவேகா கட்சி நிராகரிக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான். இந்த இடத்திற்கு தாவேகா கட்சி இறங்கி செல்லாது. ஏன்னா அவங்க தனித்து போட்டியிடுவதற்கான அத்தனை முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தாவேகா கட்சி அதிமுக கூட கூட்டணி சேர்வதற்கான எந்த விதமான வாய்ப்பு கிடையாது. முக்கியமான வாய்ப்பு பிஜேபி கூட கூட்டணியாக இருக்க அதிமுக கூட தாவேகா கட்சி கூட்டணி சேர்வதற்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது. இதை புரளியாக கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்களே, இதை மக்களை நீங்கள் நம்பிவிடாதீர்கள். தாவேகா கட்சி தனித்து போட்டியிட மட்டும்தான் வெயிட் பண்ணி காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆனால் இதை விஜய் தலைவராக இருந்துவிட்டு லேட்டாக செய்கிறாரோ என்றுதான் தோன்றுகிறது. 17ஆம் தேதி கோர விபத்தில் இழந்த மக்களை சந்திப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த தேதியில் சந்திப்பாரா இல்லையா, அதுவும் நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது அப்படித்தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களை சந்திப்பதற்கான முயற்சிகளை வெளியில் இடும்போதுதான் தாவேகா கட்சியினர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. அதுதான் அரசியலில் ஒரு சில அனுபவங்கள் நிச்சயம் தேவைதான். அந்த தேவை இருக்கும் வரை நம்முடைய அரசியலில் யாரும் நம்மளை சாதிச்சு போயிருக்க முடியாது. அதை போல் சேரனும் நம்முடைய விஜயை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்போ 42 உயிர்கள் இழந்தவர்களை நீங்கள் நேரில் சந்தித்து பாராட்டாமல் இருந்தால் என்ன நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் என்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக தாவேகா கட்சியினர்கள் தலைவருக்கு இது ஒரு பாடமாக அமையும் என்று நான் சொல்கிறேன். இந்த பாடத்துக்கு தாவேகா கட்சியினர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். அந்த முற்றுப்புள்ளி எப்படி இருக்க போகிறது, அந்த தொடர்ச்சியான கதை எப்படி வளரப்போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களை வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு